ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதே அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு அப்பளம் எடுத்துக்கலாங்க. எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நனைச்சி எடுத்துட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் லைட்டாக தண்ணியில் நனைச்சி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லைட்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் சமோசா மாதிரியெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு அப்பளம் எடுத்து லைட்டாக தண்ணியில் இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. அப்பள சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காய தக்காளியெல்லாம் கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் அதிகமாக கூட உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. கடாயில் வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.